ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 2-3 நாட்களா பாத்தீங்கன்னா திரைத்துறையினுடைய விவாகரத்தை பத்தி நிறைய விவாதங்கள், நிறைய விஷயங்கள் போயிட்டே இருக்கு. சோ இதெல்லாம் பார்க்கும்போது நான் படிச்ச ஒரு ப்ராவர்ப் ஒன்று எனக்கு ஞாபகம் வருது. ஒரு மனுஷனுக்கு வாழ்க்கையில 2 முறை காதல் வரும். வினோதமா இருக்குல்ல, பட் இட்ஸ் ட்ரூ. முதல் தடவை நமக்கு வர காதல் அந்த நபரினுடைய தோற்றத்திற்காக, அவருடைய மேனரிசம்காக, அவரோட அந்த அட்ராக்ஷனுக்காக, இப்படி எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். முதல் பார்வையிலேயே நமக்கு அவங்களுக்கு பிடிக்கும். ஏன் தெரியாது, ரீசன்ஸ் தெரியாது, பட் பிடிக்கும். அவங்களோட பேசுறது பிடிக்கும், அவங்க எது பண்ணாலும் பிடிக்கும். சோ இப்படிதான் இருப்போம். பட் பல வருஷத்துக்கு அப்புறம் ஒரு பாயிண்ட்ல நமக்கு அந்த நபரை பிடிக்கும். அதே நபரை எந்த எதிர்பார்ப்பும் இன்றி, எந்த குவாலிட்டிஸ்க்காகவும் இல்லாமல் அவரா மட்டுமே நம்ம நேசிப்போம். அவரா மட்டுமே நம்ம காதலிப்போம். 30 வருஷம் கழிச்சு அந்த நபர் மட்டும்தான் நம்ம கண்ணுக்கு தெரிவாங்களே ஒழிய அவங்களை சுத்தின எந்த ஃபிளாஸுமே நமக்கு தெரியாது. அந்த பாயிண்ட் வரும் பொழுது இத மாதிரி விஷயங்கள் நடக்காது. வரலன்னா திஸ் இஸ் ஹேப்பன்.